சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய முக்கிய செய்தியாக பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ஏவுகணை பரிசோதனை ஒன்றை தனது நாட்டில் இன்று மேற்கொண்டுள்ளது. அந்த மிசைலுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா டைமூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த மிசைல் 600 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கும் என்று கூறுகிறார்கள். இது ஏர் லான்ச்ட் கிரவுண்ட் அட்டாக் மிசைல் என்று கூறுகிறார்கள். அதாவது தனது நாட்டின் விமானத்திலிருந்து கிளம்பி சென்று எதிர்நாட்டில் உள்ள முக்கியமான இலக்கினை தாக்கக்கூடியது தான் ஏர் லான்ச்ட் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் என்று நாம் கூறுகிறோம். இது ஒரு குரூஸ் மிசைல், நேராக காற்று மண்டலத்திலேயே சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள மிரேஜ் 3rd வெர்சன் என்ற ஒரு விமானத்தை வைத்து இந்த டைமூர் அப்படிங்கிற இந்த ஏவுகணையை இன்னைக்கு பரிசோதனை செஞ்சுருக்காங்க. 600 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை மிக துல்லியமாக தாக்கிச்சு அப்படின்னு அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே இது அவங்க கண்டுபிடிச்ச ஏவுகணையா அல்லது சீனாவிலிருந்து வாங்கி வேறு பெயரை மாற்றி வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க டைமூர் என்ற 600 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய மிசைல் இன்னைக்கு சோதனை செஞ்சுருக்காங்க. இது சப்சோனிக் மிசைல், அதாவது மாக் 1 என்ற வேகத்திற்கு குறைவாக செல்லக்கூடியது. சப்சோனிக் என்றால் என்ன என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். ஒரு மாக் என்பது 1835 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு. ஆக இந்த மிசைலானது 1200 அல்லது 1000 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற விதத்தில் தான் சப்சோனிக் மிசைல் செல்லக்கூடியது. இந்த டைமூர் மிசைல் ஒரு 600 கிலோமீட்டர் போச்சுன்னா அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மகிட்ட பிரம்மோஸ் போன்ற சூப்பர்சோனிக் மிசைல் இருக்குது. அது மாக் 3 வேகத்தில் செல்லும்னு சொல்கிறோம். இப்போ மாக் 6, மாக் 7 வேகத்தில் செல்லக்கூடிய பிரம்மோஸ் வகை ஏவுகணையில் இப்போ நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இது போக சப்சோனிக் ஏவுகணை நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. நிர்பயா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, இது சப்சோனிக் ஏவுகணை, விமானத்திலிருந்து செலுத்தக்கூடியது, விமானத்திலிருந்து சென்று தரை இலக்கை தாக்கக்கூடியது. ஆனால் நம்முடைய மிசைல் 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு மிசைல். இதனுடைய வேகம் சற்று அதிகம்னு சொல்கிறாங்க. டைமூர் மிசைலை விட சற்று வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிச்சயமாக இலக்கினை தாக்கும். இது ஸ்டெல்தி மிசைல்னு சொல்கிறாங்க. நம்ம நிர்பய மிசைலை அவங்களும் ஸ்டெல்த்தின்னு தான் சொல்கிறாங்க. என்ன வேணும்னாலும் அவங்க கதையளப்பாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா பஞ்சாபில் அந்த ஏர்பேஸை தாக்கினேன், டெல்லியில் எதை தாக்கினேன், 5 எண்கள் இந்திய விமானத்தை தாக்கி அழித்திருக்கிறோம், இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு S-400 நாங்கள் தாக்கிட்டோம் அப்படிலாம் அவங்க ஏதோ கதையை அளந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தோற்று போடுறவங்க அப்படி சொன்னால் தானே அவங்க காலத்தை தள்ள முடியும். அதனால் அவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளும் 2 புது வகையான மிசைலை இன்றைக்கி சோதனை செஞ்சுருக்கிறோம். அதை பற்றி இன்னொரு வீடியோ சேனலில் நம்ம பேசியிருக்கிறோம். நமது தேசம் அப்படிங்கிற இங்கே பார்க்க கீழே அதனுடைய பெயரை கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நமது தேசம் யூடியூப் சேனல் வரும். அதில் நம்ம இன்றைக்கி என்னென்ன மிசைலை புதுசாக சோதனை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த யூடியூப் சேனலில் நான் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து விருப்பமுள்ள நண்பர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய முக்கியமான செய்தி என்னென்னா, $8.2 பில்லியன் மதிப்பிலான தொகைக்கு நம்ம விமானப்படைக்கு மட்டுமே புது வகையான ஆயுதங்கள், அதாவது ஏற்கனவே அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்குவதற்காக டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஆயுதங்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுக்கறதுக்காக ஒரு கவுன்சில் ஒன்று இருக்குது. அது நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் அதுக்கு தலைவர். ஸோ அவர் $8.2 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் பெரும்பாலான ஆயுதங்கள் இஸ்ரேல் நாட்டின் ஆயுதங்கள். ஆனால் ஏற்கனவே நம்ம அந்த நாட்டோட ஒப்பந்தம் செய்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்ம நாட்டிலே நம்ம தயார் பண்ணி ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா பாகிஸ்தான் மேலே தான் நமக்கு எதிர்ப்புத்தன்மை அப்போ இருந்தது. ஆனால் இப்போது நம்ம சீனாவை நோக்கியும் முடிந்தால் அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் நம்ம நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்ம நிறையா தயாரிக்க வேண்டியிருக்கு. நிறையா வாங்கி அல்லது நிறைய தயாரித்து நம்ம அவற்றெல்லாம் சேமித்து வச்சு அடிக்கடி சோதனை செஞ்சு எப்போ வேணாலும் சீனா நம்ம மீது போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது அமெரிக்காவே நம்ம மீது போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெனிசுலா நாட்டில்
எண்ணெய் வளம் அதிகமான உள்ள ஒரு எண்ணெய் வளம் உள்ள நாடு, தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான நாடு. அந்த நாட்டை எப்படியாவது நம்ம கைவசப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டை மெட்டி பார்த்தாங்க அமெரிக்கக்காரங்க. அந்த நாட்டில் வந்து ஏகப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடக்குது. அந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட போதைப் பொருள் வந்துக்கிட்டு இருக்குது, எங்கள் நாட்டை அவங்க கெடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பொய் பிரசாரத்தை அவங்க சொல்லிக்கிட்டு அந்த நாட்டை மெட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2003 ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஈராக் நாட்டில் வந்து அணு ஆயுதங்கள் நிறையா இருக்குது. அவங்க மக்களை மொத்தமாக கொள்ளக்கூடிய மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் பாம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டின் பிரசிடெண்ட்டு அவங்கள சதாம் ஹுசேன் அவங்கள கொண்டுட்டு அந்த படைகள் திரும்பி வந்துச்சு. ஆனால் அங்கே எந்த விதமான ஆயுதத்தையும் அவங்க எடுக்க முடியல. இல்லை அங்கே ஆயுதம், ஏன்னா அங்கே எண்ணெய் வெள்ளம் ஈராக்கில் அதிகமாக இருக்குது. ஆகவே அங்கே தன்னுடைய ஆட்சியை நிலவி இப்போ ஈராக்கிலேருந்து நிறைய எண்ணெய்களை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டுருக்காங்க அமெரிக்காவிற்கு. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனிசுலா பிரசிடெண்ட்டை அவங்க மனைவியும் 2 பேரையுமே திடீர்னு அமெரிக்க நாட்டின் படை வீரர்கள் அவரை கைது செஞ்சு கப்பலில் ஏற்றி பின்னாடி விமானத்தில் ஏற்றி அமெரிக்காவை கொண்டு போய் அங்கே கைது செஞ்சு வச்சுருக்காங்க. அவர் எங்கள் நாட்டிற்கு எதிராக செயல்பட்டார், எங்கள் நாட்டில் வந்து போதைப் பொருளை வந்து ஏகப்பட்ட போதைப் பொருளை கடத்தி விற்கிறதுக்கு, எங்கள் நாட்டு மக்களை கெடுக்கிறதுக்கு அவர் வந்து முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த நாட்டில் தூக்கி கொண்டு வச்சுருக்காங்க. வெனிசுலாவில் கொஞ்ச நாளைக்கு அந்த வெனிசுலா நாடு எங்கள் நாட்டின் கட்டுப்பாட்டில் இயங்கும், நாங்கள் அந்த நாட்டை பார்த்துக்குருவோம், எங்கள் அமைச்சர்கள் அந்த நாட்டை வந்து ஆள்வாங்க அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நமது இந்தியாவுடனே இதை மிக மிக கண்டிக்கத்தக்கது. 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சுக்கணும் அப்படின்னு நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. நமது இந்திய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆட்சியின் செயல் அப்படின்னு அமெரிக்காவுடைய செயலை வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பிரிட்டன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த செயலில் பிரிட்டன் எந்த விதத்திலும் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. பல சிறிய நாடுகளை எல்லாம், குறிப்பாக எண்ணெய் வளங்கள் மினரல் வளங்கள் உள்ள நாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், தன்னுடைய சொல்லுப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிட்ருக்கு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. வெனிசுலா இப்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாம் அங்கே அமெரிக்காவுக்கு சீக்கிரம் கொண்டு செல்லப்படும். அமெரிக்காவின் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் வெனிசுலாவில் சென்று தங்கள் தொழில்களை தொடங்குவார்கள். இஸ்ரேல் நாட்டில் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட ஸ்பைஸ் பாம்ஸ் நாம் நிறையா வாங்க இருக்கிறோம். ஸ்பைக் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. 1000ங்கிறது அந்த பவுண்ட்ஸ் LB அப்படிங்கிறத குறிக்குது. ஒரு 1000 பவுண்ட்ஸுங்கிறது 450 கிலோ அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். இந்த பாம் வெடிகுண்டை நிறையா வாங்குவதற்கு நமது அரசு ஒப்புதல் அளித்துள்ளது விமானப்படைக்கு. இந்த ஸ்பைக் பாம் என்பது இது ஒரு கிட், இது ஒரு கருவி. இது நம்ம நாட்டில் வந்து ஏற்கனவே தயாரித்து வச்சுள்ள அன்கைடட் பாம்ஸ், குறிப்பிட்ட இலக்கை சரியாக சென்று தாக்க வேண்டும் அப்படின்னு தயாரிக்கப்படாத வெடிகுண்டுகள் நிறையா இருக்கு இல்லையா, அவற்றில் வந்து அந்த வெடிகுண்டில் இந்த ஸ்பைக்கு கிட்ட பொறுத்துட்டோம்னா விமானத்தில் ஏற்றி நம்ம கொண்டு போகும்போது எந்த இடத்துல தாக்க வேண்டுமோ அந்த இடத்துல குறிப்பாக தாக்கிட்டு பெரிய சேதத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திடும். இந்த ஸ்பைக் கிட் பொருத்தப்பட்ட வெடிகுண்டானது நமது மிரேஜ் 2000 விமானம் மற்றும் எந்த வகையான விமானமாக இருந்தாலும், தேஜஸ் விமானமாக இருந்தாலும் அதை நம்ம வந்து இந்த ஸ்பைக் கிட்டை நம்ம பயன்படுத்த முடியும். இது அந்த குண்டில் பொறுத்திருப்பாங்க. ஏற்கனவே எந்தெந்த இடத்த தாக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் இதில் வந்து இந்த ஸ்பைக் கிட்டில் ஏற்கனவே அதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்பைக் கிட்டு பொருத்தப்பட்ட அந்த வெடிகுண்டை ஏற்றிக்கிட்டு விமானம் சென்று ஒரு குறிப்பிட்ட தொலைவு சென்றவுடன் அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ரிலீஸ் பண்ணோம்னா அந்த வெடிகுண்டானது ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்டு பொருத்தப்பட்டதையும் கூட எடுத்துகிட்டு செல்லக்கூடிய அந்த பாம்பானது எங்கே இருக்கிறது தான் தாக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்து அது மேட்சான உடனே அந்த இடத்துல உடனே தாக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு பாலக்கோட்டில் நடந்த தீவிரவாதிகள் இருந்த இடத்தை தாக்கும்போது பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நமது விமானப்படை நிகழ்த்தி காட்டியது அல்லவா. அந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக்கில் இந்த ஸ்பைக் 2000 அப்படிங்கிற கிட்டை பயன்படுத்தி நம்ம வந்து நமது வெடிகுண்டுகள் அங்கே நிறையா பயன்படுத்தணும். இதை ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து
எதிரியின் விமானங்கள் நமது விமானத்தை தாக்கி விடாமல் இருப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கொண்டு 100-150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு இந்த ஸ்பைக்கு பொருத்தப்பட்ட இந்த வெடிகுண்டை நம்ம ஏவ முடியும் நண்பர்களே. இரண்டாவதாக ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு மிசைல். இது மிசைல் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு ராக்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஆர்டிலரி வெடிகுண்டு என்றும் சொல்லலாம். இதை நம்ம மிசைல்னு சொல்ல முடியாது. இதை நம்முடைய எந்த விமானத்திலையும் பொறுத்திக்கலாம், ரஃபேல் விமானத்தை தவிர. நம்முடைய புதிய தேஜஸ் மார்க் 1லேயே இது பயன்படுத்த முடியும். மார்க் 1 தற்போது தயாராகிட்டு இருக்குல்லவா, அதுலேயும் இதை பயன்படுத்த முடியும். மிரேஜ் 2000லேயும் பயன்படுத்த முடியும், ஜாகுவார்லேயும் பயன்படுத்த முடியும். MiG-29 அப்படிங்கிற விமானம், MiG-29K நம்முடைய கப்பலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய விமானம் என எல்லா வகை விமானத்திலுமே நம்ம இந்த ராம்பேஜ் அப்படிங்கிற இந்த ஆர்டிலரி பாம் ராக்கெட்டை நம்ம பயன்படுத்த முடியும். இது 250 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது, துல்லியமாக இலக்கினை தாக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதை நாம் தற்போது நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறையா பயன்படுத்தி ஏராளமான சேதங்களை பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்தோம். 250 கிலோமீட்டருக்கிறப்ப நம்ம நாட்டுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான இடங்களை நம்ம தாக்கி அழிக்கலாம். இது உள்ள வார்ஹெட்டுங்கிறது அந்த தாக்குதல் ஆயுதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மிசைல் அல்லது ராக்கெட்டில் முனையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தாக்குதல் பகுதி அல்லது தாக்குதல் ஆயுதம்னு நம்ம சொல்லலாம், வார்ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது மிக ஹார்டன்டு சர்ஃபேசஸ், ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, அல்லது ஒரு ஏர்பேஸ் இருக்குது, அல்லது அவங்க பெரிய அண்டர் கிரவுண்டில் இருந்து சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் தாக்கி நொறுக்கி அழிப்பதற்காக குறிப்பிட்ட இடத்துல சென்று அந்த கட்டிடத்தையே அந்த இடத்தையே சுக்குநராக அழித்து விடும். அடுத்ததாக லோரா ஏர் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோராங்கிறது ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இது விமானத்தில் பொருத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்குவதற்காக இந்த மிசைலை நம்ம பயன்படுத்தலாம். இது ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு 450 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை துல்லியமாக தாக்கக்கூடிய, ஏன்னா இந்த காலத்துலலாம் இருக்கக்கூடிய மிசைல் எல்லாமே இடத்தை துல்லியமாக தாக்கணும். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பின் பாயிண்ட் இடத்தை தாக்குவதற்கு பதிலாக அதிலிருந்து 1 மீட்டர் 2 மீட்டர் அல்லது 10 மீட்டர் தொலைவில் மிசைல்கள் தாக்கக்கூடிய வகை உள்ள மிசைல்களும் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட இடத்தை சரியாக தாக்கும்போது நம்ம நினைச்ச இடத்தை நம்ம நிச்சயமாக அதுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு 10 மீட்டர் 50 மீட்டர் 100 மீட்டர் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கட்டிடம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் போய் தாக்கும்போது அதில் உள்ள வெடிமருந்து சிதறும்போது அல்லது அந்த மிசைல் வெடிக்கும்போது அதில் உள்ள எஃபெக்டானது நிச்சயமாக அருகில் உள்ள மற்ற கட்டடங்களுக்கும் மற்ற பகுதிக்கும் அல்லது விமானங்களுக்குமே ஏர்பேஸில் இருக்கக்கூடிய விமானங்களுக்குமே ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஏர் லோரா என்பது மிக குறிப்பாக தாக்கக்கூடியது. இது கண்ணுக்கு தெரியாமல் செல்லக்கூடிய ஸ்டெல்தி வகை மிசைல்னு சொல்கிறாங்க. 450 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மிசைல்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம நாட்டுக்கு மேலே இருந்துட்டு நம்ம விமானத்திலேருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு நம்ம அனுப்பினோம்னா அது நிச்சயமாக சென்று தாக்கி அந்த இடத்தை அழித்து விடும். அப்படிங்கிறதுக்காக இந்த லோரா மிசைல் ஏற்கனவே நம்ம நாட்டில் பெல் நிறுவனமும் இந்துஸ்தான் நிறுவனமும் சேர்ந்து அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஆயுதம் என்னென்னு பார்த்தா ஐஸ் பிரேக்கர் மிசைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல்ங்கிறது ஒரு குரூஸ் மிசைல். இதுவும் ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவு சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. இது 300 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது அல்லவா. ஆகவே நமது விமானத்திலிருந்து எந்த வகையான விமானமாக இருந்தாலும் இவற்றை நாம் பொருத்தி கொள்ளலாம். இந்த மிசைலில் நம்ம இந்த ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிற மிசைலை நம்ம பொருத்தி அனுப்பும்போது குறிப்பிட்ட இடத்தை மிக வேகமாக சென்று, இது சூப்பர் சோனிக் மிசைல்னு சொல்கிறாங்க, 300 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய மிசைல் அப்படிங்கிறதுனால இந்த மிசைலை நம்ம பல இடத்துலேருந்தும் பயன்படுத்தலாம். விமானத்திலிருந்தும் பயன்படுத்தலாம், தரையிலிருந்தும் இதை ஏவலாம், கப்பலிலிருந்து ஏவலாம், சிறிய வெசல்னு சொல்லக்கூடிய படகுலிருந்து இந்த மிசைலை நம்ம ஏவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த மிசைல் நமக்கு முக்கியமாக வேணும். ஏன்னா 300 கிலோமீட்டர் செல்லக்கூடியதுனால நம்ம எங்கேருந்து ஏவுறோம் எதிலிருந்து ஏவுறோங்கிறத கூட எதிர்நாடு கண்டுகொள்ள முடியாது. ஆகவே இந்த மிசைல்களை நம்ம நிறையா வாங்குறதுக்காக நம்ம தற்போது அதுக்கும் நம்ம உள்நாட்டிலேயே அந்த மிசைலை தயாரிச்சிட்ருக்காங்க. அந்த மிசைலை வாங்குவதற்கு நமது அரசு அனுமதியை அளித்திருக்கிறது. சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான மொத்த
இராணுவத்திற்கு நமது விமானப்படைக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக் கொள்வதற்கு நமது அரசு அனுமதி அளித்திருந்தாலும் $8.2 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டின் தொழில்நுட்பத்துடன் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும். இந்த ஆயுதங்கள் நமது விமானப்படைக்காக கொள்முதல் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது பிரைம் மினிஸ்டர் அதில் இருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்ற முப்படை தளபதிகள் இவங்கெல்லாம் இருந்து இதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிங்கிறது அவங்க அனுமதி கொடுத்த உடனே நமது ஆர்மி அதுக்கான இன்டென்ட்டை போட்டு அந்த ஆயுதங்களை வாங்கி சேமித்து வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த நாடு கூட நாம் சண்டை விட போகிறோன்னே நமக்கே தெரியல. பாகிஸ்தான் கூட அது நிச்சயம் உறுதி. சீனா அல்லது அமெரிக்கா நம்மை தாக்குமா, பதிலளிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.